இந்த வாரம் கர்த்தருடைய தூதுக்காக யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே 2 தொடக்கம் 12 வரைக்கும் தயவு செய்து வாசிங்க. மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரி விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவர் இவர் மேல் முதலாவது கல்லறையை கடவுள் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை அக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை அக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, நீ பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிற இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத சம்பவத்தை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு சுருக்கமாக விளங்கக்கூடிய விதத்திலே சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜனங்கள் எல்லாரும் தேவாலயத்திலே கூடி வந்திருக்கிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் தேவாலயத்திலே கூடி வந்திருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு உபதேசிக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது 3வது 4வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்திலே கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரி விபச்சாரத்தில் கையுமெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று சொல்லி இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அருமையானவர்களே, விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீ நடுவிலே நிற்கின்றாள். ஒரு புறமோ வேதபாரகரும் பரிசேயரும், வேதபாரகர் என்றால் அவர்கள் வேத சட்டங்களை படித்தவர்கள், ஜனங்களுக்கு போதிப்பவர்கள். அடுத்தது பரிசேயர் என்ற ஒரு கூட்டம் அங்கே நிற்கின்றது. பரிசேயர் என்று சொல்லும் பொழுது அந்நாளிலே ஜூதருக்குள்ளே இருந்த ஒரு மார்க்க வைராக்கியம் கொண்டவர்கள். அதாவது மோசே கொடுத்த நியாய பிரமாணத்துடன் வேறு போதனைகளையும் சேர்த்து, அதாவது பெரும்பாலும் அவையெல்லாம் சடங்காச்சாரங்களை பற்றியதாக இருக்கிறது. அதாவது சொல்லப்போனால் ஸ்நானம் செய்தல், கைகால் கழுவுதல், பாத்திரங்களை சுத்தப்படுத்துதல், ஓய்வு நாளை நுட்பமாக கைக்கொள்ளுதல், இவைகள் போன்றவற்றை அவர்கள் நிச்சயமாக கைக்கொள்ள வேண்டுமென்று சாதித்து நின்ற ஒரு கூட்டம் தான் இந்த பரிசேயர் கூட்டம். அடுத்தது இன்னுமாக சொல்லப்போனால் பாவ அறிக்கைக்கு பதிலாக தன் சுய நீதியை கொண்டு நன்மை அடையலாம் என்று அவர்கள் போதித்து வந்தார்கள்.
இவர்களுடைய ஒரு வெளிப்பாடான ஆசாரங்களையும் இவர்களுடைய மாய்மாலமான நடக்கைகளையும் போதனைகளையும் ஆண்டவர் இயேசு பகிரங்கமாக கண்டிப்பதை நாங்கள் வேதத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். ஆகவே அவர்கள் ஆண்டவர் இயேசுவிலே மிகவும் அவர்கள் ஒரு ஆத்திரம் கொண்டவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், பாருங்கள், ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளை கனப்படுத்தவில்லை என்றும் சாதாரண மனுஷருடன் அவர் உறவாடுகிறார் என்றும் அவரிலே குற்றம் பிடித்து கொண்டு இருந்தார்கள். இது பரிசேயர். இப்பொழுது நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், வேதபாரகர் பரிசேயர் ஒரு புறம் சூழ நிற்கின்றார்கள், அவர்களோடு வந்த கூட்டத்தார். இன்னொரு பக்கத்திலே ஆண்டவர் இயேசுவும் ஆலயத்துக்குள்ளே அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்த பெருந்தொகையான ஜனங்கள், திரளான ஜனங்கள். இவர்கள் நடுவிலே அந்த விபச்சார ஸ்திரீ நின்று கொண்டிருக்கின்றார். எவ்விதமான ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை, வேதனையான ஒரு சூழ்நிலை, ஆதரவற்ற நிலையிலே அவள் தன்னந்தனியாக அங்கே ஒரு மரண நேரத்தை அவள் உணர்ந்தவளாய், தான் படப்போகிற வேதனைகளை உணர்ந்தவளாய், அணுவணுவாக தான் சித்திரவதை செய்யப்பட்டு தான் மரிக்கப் போகிறேனே என்ற ஒரு உணர்வை உடையவளாக மரண பயத்தோடு அந்த இடத்திலே அவள் வெட்கத்தோடு நிற்கின்றாள். இப்பொழுது இந்த வேதபாரகர் பரிசேயர் இவளை குறித்து குற்றம் சாட்டுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவினிடத்தின் முன்னிலையிலே, எல்லா ஜனங்களுக்கு முன்னிலையிலே குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்களுடைய குற்றச்சாட்டு அவர்கள் சட்டப்படி நியாயமானதுதான். பொய்யாய் அவள் மேல் அவர்கள் குற்றத்தை சுமத்தவில்லை. ஏனென்றால் அவள் அந்த பாவத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவள். உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும் என்பது அந்நாளைய சட்டம். நீங்கள் இதை உபாகமத்திலே, அதாவது புன்ற மோசே 19ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 21வது வசனத்திலே நீங்கள் காண முடியும் இந்த சட்டத்தை. அருமையானவர்களே, பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்து உன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதே என்று சொல்லி லேவிய ராகமம் 18ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலே அங்கே கட்டளை உண்டு. பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்து உன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதே. 10 கட்டளையை நாங்கள் எல்லாரும் அறிந்திருப்போம். மோசே பெற்றுக்கொண்ட 10 கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது அது ஒரு கட்டளையாக அங்கே இருந்தது. அடுத்தது நாங்கள் லேவிய ராகமத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே நாங்கள் எடுத்து நாங்கள் வாசித்து பார்ப்போமாயின், அங்கே ஒருவன் பிறனுடைய மனைவியோடே விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோடே விபச்சாரம் செய்த அந்த விபச்சார காரணம் அந்த விபச்சாரியம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது சட்டம். ஆனால் முதலில் நாம் அறிய வேண்டிய காரியம், இங்கே வேதபாரகர் பரிசேயர் மோசேயின் நியாயப் பிரமாணத்தை அவர்கள் பின்பற்றவில்லை. அந்த விதிகளின்படி குற்றம் புரிந்த அந்த பெண்ணோடு கூட அந்த ஆணும் அந்த விசாரணைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பது சட்டம். ஆனால் இந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாண விதிகளை மீறி இவர்கள் ஆண்டவர் இயேசுவினிடத்திலே இந்த வழக்கை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அவர்கள் இந்த வழக்கை ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வந்ததுக்கு காரணம் இருந்தது.
சட்டம் சரியென்றால் செயற்பட வேண்டியதுதானே? ஏன் ஆண்டவரிடத்திலே வந்து இதற்கான கேள்விகள் கேட்க வேண்டும்? காரணம் ஏன் என்பதை 6வது வசனத்திலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. பின் அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுவின் மேலே குற்றம் காணப்பட வேண்டும், அவரை சோதிக்க வேண்டும் என்றதுதான் அவர்களுடைய தீர்மானமாய் இருந்தது. ஆண்டவர் இயேசு சட்டப்படி கல்லறிந்து கொள்ளுங்கள், இப்படி நீங்கள் சொல்லுகிறபடி நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகவே நீங்கள் கல்லறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டால் அவ்வளவு ஜனங்களுக்கு முன்பாக இவர் இரக்கம் இல்லாதவர் என்று கதையை பரப்பி விடுவார்கள் அல்லவா? மட்டுமல்ல, ஆம், இவர் சரியானபடியில் நீதி விசாரிக்கவில்லை, நீதி விசாரிக்காமல் ஒருதலை பட்சமாக அவர் இந்த நியாய தீர்ப்பை செய்துவிட்டார் என்று அவர் மேல் குற்றத்தை சுமத்தி விடலாம். இப்படியெல்லாம் இவங்க திட்டமெல்லாம் போட்டுத்தான் ஆண்டவரிடத்திலே இந்த கேள்வியை கொண்டு வந்து கேட்கிறார்கள். இந்த வேதவாரகர் பரிசேயருடைய கேள்விக்குள் ஒரு வஞ்சகம் இருந்தது. குற்றம் பிடிக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமாயிருந்தது. யாரில்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே குற்றம் பிடிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒன்று சொல்லுகிறேன், என்ன தெரியுமா? ஆண்டவர் போகும் இடமெல்லாம் இந்த கூட்டம் தவறாமல் போகும். ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அந்த இடங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? இவங்க அப்படியே கூட்டமா போவாங்க. ஆண்டவர் செல்லுகின்ற இடம், உபதேசிக்கின்ற இடம் தவறாம போயிடுவாங்க. ஆண்டவர் உபதேசத்தை தாகமா கேட்கறதுக்கு போறாங்களா? இன்றைக்கும் இப்படி இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் இன்றைக்கு இருக்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் யோசித்து பார்க்க வேணும். இந்த பரிசேயர் வேதவாரர் இந்த கூட்டம் ஆண்டவரை குற்றம் பிடிக்க அவர்கள் எப்படியாக அவரை தவறாமல் தொடர்ந்தார்களோ அதே மாதிரி இவர்களும் தொடர்ந்தாங்க. இவங்க தொடர்ந்து போனாங்க. அதே மாதிரியாக இன்றைக்கும் அருமையானவர்களே, இவ்விதமான ஜனங்கள் இருந்து என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக் கொள்றாங்க. ஆண்டவருடைய உபதேசத்தை தாகத்தோடு கேட்க ஓடினாங்களா? அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து சொன்னார், என்ன தெரியுமா? ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உள்ளன. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவசித்து அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னாரே அப்போஸ்தலனாகிய பேதுரு. இப்படியான தாகம் இந்த வேதவாரகர் பரிசேயரிடத்திலே இருந்ததா? இல்லை. மாறாக அவருடைய பேச்சிலே என்ன குற்றத்தை நாம் கண்டுபிடிக்கலாம்? இதுதான் அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் பின்னால் திரிவதற்கு முக்கிய காரணமாயிருந்தது. யோவான் சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்து வாசித்து பார்ப்போமாயின் நீங்கள் எல்லாரும் அறிந்த ஒரு காரியம்தான். அந்த 5ஆம் அதிகாரத்திலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளத்தையும் 38 வருஷமாக வியாதிப்பட்ட ஒரு மனுஷனை குறித்தும் அங்கே படுத்திருந்த ஒரு வியாதிப்பட்ட ஒரு மனுஷனையும் குறித்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 38 ஆண்டுகளாக, இந்த 38 ஆண்டுகளாக வியாதியா இருக்கிறானே இந்த மனுஷன், எவரும் அவனுக்கு உதவி செய்ய போகவில்லை. உதவியற்ற அனாதையா இருக்கிறான் அந்த மனுஷன். எந்த ஒரு வேதவாரகனோ எந்த ஒரு பரிசேயனோ தேவ ஜனமென்று தங்களை மார்தட்டி கொள்ளுகிற ஜூதர்களோ இந்த அனாதையை போய் பார்க்க இல்லை, விசாரிக்க இல்லை. இரக்கத்தின் வீடு என்று பெயர் பெதஸ்தா, இரக்கத்தின் வீடு என்று பெயர். ஆனால் அங்கே இரக்கம் இல்லை, அங்கே சுயநலந்தான் நிறைந்து போயிருந்ததை நாங்கள் இந்த வேத வாக்கியங்களினூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இரக்கமுள்ள
தேவன் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து அவன் முன்பாக போய் நின்று அவர் கேட்கின்றார், சுகமடைய வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்கின்றார். மகனே, நீ சுகமடைய வேண்டுமென்று விரும்புகிறாயா? அவன் என்ன சொல்றான் ஆண்டவரை பார்த்து? ஆண்டவரே, உதவி செய்ய எனக்கு ஒருவரும் இல்லையே ஆண்டவரே. அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்ன? அந்த சொல்லப்பட்டிருக்கிறது, சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். ஆகவே அந்த வேளையிலே, அந்த நிமிஷத்தில் இவனை கொண்டு போய் இறக்கி விடுவதற்கு ஒருவரும் இல்லை. அதனால் இவன் சொஸ்தம் அடையாமல் இருக்கிறான். அதனால தான் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அவன் சொல்லுறான் ஆண்டவர்கிட்ட. அப்பொழுது ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மகனே, எழுந்திரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இவ்வளவு தான் சொன்னார். சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான்? உடனே படுக்கையை எடுத்து கொண்டு அவன் எழுந்து நடந்து போறான். பாருங்க, 38 வருஷமாக வியாதியாய் கிடந்தவன், யாருமே உதவியற்ற அனாதியாயிருந்தவன், உதவி செய்யலையே என்று சொல்லி வேதனையோடு சஞ்சலத்தோடு இருந்த இடத்துல அந்த இரக்கமுள்ள தேவன், இந்த இரக்கமுள்ள உண்மையான பெதஸ்தா அந்த இடத்திலே நின்று ஆண்டவர் இயேசு எழுந்திரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்து போறான். இப்ப பாருங்க, இவன் நடந்து போறதை இந்த யூதர்கள் பார்க்கிறாங்க. நாங்கெல்லாம் தேவனுடைய ஜனம் என்று சொல்லி சொல்றாங்க தானே. இந்த யூதர்கள் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு உடனே அவன்கிட்ட கேட்கிறாங்க, ஓய்வு நாளில் நீ இப்படி சுமந்து கொண்டு போறது நியாயமா? இது உனக்கு நியாயம் அல்ல என்று சொல்லுகிறார்கள். பார்த்தீங்களா அவங்களோட நோக்கத்தை? பார்த்தீங்களா? ஐயோ, இவ்வளவு காலம் படுத்து கிடந்தானே, வியாதியாய் கிடந்தானே, சுகப்பட்டு போறான் என்று சந்தோஷப்பட இல்லை. ஓய்வு நாளில் இப்படி சுமந்து கொண்டு போலாமா? இது உனக்கு நியாயம் இல்லை என்று சொல்ல அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பதில், சுகமாக்கினவர் என்னை நடக்க சொன்னார், நான் நடந்து போறேன். முடிச்சுட்டான் கதையை. சுகமாக்கினவர் சொன்னார், நான் நடக்கிறேன். பார்த்தீங்களா? ஆம் அருமையானவர்களே, இப்படியான வேதவாரகர் பரிசேயர் கூட்டம் இன்றைக்கு இந்த காலங்களில் நம்மை தொடர்கிறது தான், தொடர்ந்து கொண்டு இருக்கிறது தான். நாமோ மிகவும் எச்சரிக்கையாக இருந்து நாம் கர்த்தருக்குள்ளாக ஓடுற ஓட்டத்தை நாம் ஜெயத்துடன் ஓடி முடிக்க வேண்டும். அருமையானவர்களே, சோர்ந்து போய்விடக்கூடாது. இவ்விதமான கூட்டத்தாருடைய வார்த்தைகளை கேட்டு யாரும் சோர்ந்து விடக்கூடாது. இந்த கூட்டமும் ஆண்டவரை விட இல்லை, ஆண்டவரை விட இல்லை. இப்பொழுது நான் வர்றேன், எப்போ சம்பவத்துக்கு வரேன். இந்த கூட்டத்தார் ஆண்டவரை விட இல்லை, நெட்டுக கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே பதில் சொல்லும், கல்லால் அறிந்து இவளை கொல்ல வேண்டும், கல்லால் அறிந்து இவளை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அவருடைய பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது நம்முடைய ஆண்டவருடைய பக்கத்தை ஒரு சிறிது தியானித்து பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை தயவு செய்திருக்க வாசியுங்க. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஆம், நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. இந்த ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி, நம்முடைய ஆண்டவருடைய இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இயேசு தமக்கும் மோசேக்கும், அந்த மோசேயின் நியாய பிரமாணத்துக்கும் உள்ள உறவை அவர் இங்கே வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
தமக்கும் இந்த மோசேயின் நியாய பிரமாணத்துக்கும் உள்ள உறவை அவர் அங்கே தெளிவுபடுத்துகின்றார். இந்த வசனம் 27, 28 பாருங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பழைய ஏற்பாட்டு காலத்திற்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. பூர்வ காலத்துக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது, இலகுவாக சொல்றோம். பழைய காலத்துக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. பின்ன இங்கே பாருங்கள், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று முன்பு பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் அதை அழிக்க வர இல்லை. இங்கே அதான் ஆண்டவர் சுட்டி காட்டினார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலே ஆண்டவர் சுட்டி காட்டினது தான். பின்ன விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அது கட்டளைதான். பின் ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டு காலத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் தொடங்கி இப்பொழுது தம்முடைய போதனையை அங்கே கூறி முடிக்கிறார். அதாவது பழைய ஏற்பாட்டு அந்த சட்ட விதிகளை எடுத்து அவர் கூறுவதை விட அதன் மெய்யான நோக்கம் என்ன, அதனுடைய ஆழம் என்ன, அது எதை குறித்து சுட்டி காட்டுகிறது என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதற்கே நம்முடைய ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்தாரே தவிர, பழைய ஏற்பாட்டிலே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற வார்த்தை அப்படியே அவர் சொல்லிவிட்டு போகவில்லை. அதற்குள் புதைந்திருக்கின்ற அந்த முக்கியமான காரியங்களை எடுத்து வெளியிலே சொல்லுகின்றார். நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று தொடங்கி அவர் தம்முடைய போதனையை கூறி முடிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று உரைக்கப்பட்ட வார்த்தைக்கு நம்முடைய ஆண்டவர் அதன் தெளிவான நோக்கத்தை அங்கே வெளிப்படுத்தி விட்டார். பார்த்தீங்களா? அதாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இப்பொழுது பாருங்க, தம்மை கேள்வி கேட்டு நெருக்கிக் கொண்டிருக்கிறாங்க அந்த கூட்டம். அந்த கூட்டத்தாருடைய இருதயத்தை இப்பொழுது ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். என்ற வேதத்தில் பார்க்கிறோம், அவருடைய சிந்தனைகளை அறிந்து, அவருடைய இருதயத்தின் யோசனைகளை அறிந்து என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பின் ஆண்டவர் இயேசு ஒருவர் வானத்தில் இருந்து இறங்கி வந்த தேவன் மனு உருவாக இந்த உலகத்தில் இருந்து மனிதனுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். பின் ஆகவே அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த இடத்திலே அவர் அந்த கூட்டத்தின் இருதயத்தை அங்கே உற்று நோக்கி பார்க்கிறார். அந்த இருதயத்தை நோக்கி பார்த்த பொழுது அங்கே அவர் என்ன காணுகிறார்? பொல்லாத சிந்தனைகள் அவருடைய இருதயத்துக்குள்ளே இருக்குது, கொலைபாதகங்கள் இருக்குது, விபச்சாரங்கள் இருக்குது, வேசித்தனங்கள் இருக்குது, களவுகள் இருக்குது, பொய்ச்சாட்சிகள் இருக்குது, தூஷணங்கள், இதெல்லாம் நிறைஞ்சிருக்கிறத காண்கிறார் அந்த இருதயத்தை. பின் ஆண்டவரை குற்றம் பிடிக்க வேண்டும் என்று காத்திருக்கும் இந்த உலக அற்ப சட்ட வல்லுனர்கள், இவர்களுக்கு முன்பாக இந்த உலகத்தையே ஒரு நாள் நியாயம் தீர்க்கவிருக்கின்ற நீதியுள்ள நியாயாதிபதி இவர்களுக்கு முன்பாக தடுமாறி நிற்கவில்லை. அவர் தைரியத்தோடு நின்றார். இருதயத்தை எல்லாம் கண்டுட்டார். தம்மை ஓயாமல் நெருக்கிக் கொண்டிருக்கிறவர்களை நிமிர்ந்து பார்க்கின்றார். அவர்கள் எதிர்பார்த்த 2 பதில்கள் இருக்கல்லவா? முன்பு உங்களுக்கு சொன்னேன், அவரிடத்தில் இருந்து 2 ஏதாவது ஒரு பதில் வர வேண்டும். இவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த 2 பதில்களுக்கும் அப்பால் ஒரு பதில் ஒன்று அங்கே வருகிறது. என்ன தெரியுமா? உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லை எறியட்டும். அதிர்ந்து போயிட்டாங்க, அதிர்ந்துட்டாங்க. இருதயம் அவர்களுக்கு அசைக்கப்பட்டது, இருதயம் குத்தப்பட்டது. அருமையானவள், இந்த வார்த்தையினாலே, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லை எறியட்டும். இந்த ஸ்திரியை குற்றத்திலே கையும் மெய்யுமாக பிடித்து அவள் மேல் கல்லறிந்து கொல்ல வந்த அந்த கூட்டத்தினர் அனைவருமே கர்த்தருடைய பார்வையிலே குற்றவாளிகளாய் காணப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயமானது
அவருடைய தேவனுடைய வார்த்தையினால், கர்த்தருடைய வார்த்தையினாலே, இயேசுவினுடைய வார்த்தையினாலே அது பாதித்துக் கொண்டிருந்தது, பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அவளை கையுமையுமாக பிடிக்கக்கூடியதாக இருந்தால் அவளுடன் இருந்த ஆண் எங்கே? அடுத்த கேள்வி, எங்கே அந்த ஆண்? மோசேயின் சட்டம் அவனை விடுதலை செய்யும்படி சொல்லுகிறதா? இல்லையே. அப்படியானால் ஆணுக்கு ஒரு நீதி, அந்த பெண்ணுக்கு ஒரு நீதியா? சிந்தித்து பாருங்கள். அப்படியாயின் அவளுடனே பாவத்திலே ஈடுபட்ட அந்த மனிதனும் கூட அவள் மேல் கல்லறிய வந்த அந்த கூட்டத்தில் ஒருவனாக கையில் கல்லோடு நின்றிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன், நினைத்து பார்க்கிறேன். ஏனென்றால் இதுதான் அருமையானவர்களே இன்றைய காலத்து உலகம், நாகரிக உலகம். இதுதான் இந்த உலகத்தில் இப்பொழுது. அதனால நான் இதை நினைக்கிறேன், இப்படி அவனை நின்றிருப்பான். ஆம், ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையின் முன்பு அவர்கள் அனைவருமே குற்றவாளிகளாக காணப்பட்டார்கள். வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், அவருடைய வார்த்தை தான் கடைசி நாளிலே மனுஷனை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லுகின்றார். அவருடைய வார்த்தை தான் கடைசி நாளிலே மனுஷனை நியாயம் தீர்க்கும். இந்த வார்த்தை பார்த்தீங்களா? அதில் நின்று அத்தனை பேரை நியாயம் தீர்த்தது இந்த ஒரு வார்த்தை. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனுஷனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும் என்ற எச்சரிப்பை நாம் யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 48வது வசனத்திலே காண முடிகிறது. இப்பொழுது வசனம் 9 தயவு செய்து வாசிங்க பார்ப்போம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். ஆம், அருமையானவர்களே, இப்பொழுது வாசித்த பகுதியிலே தொடர்ந்து 10ஐயும் 11ஐயும் பாருங்க. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனிமேல் பாவம் செய்யாதே. அருமையானவர்களே, இன்றைய உலகத்திலே ஏதோ ஒரு வகையிலே குற்றவாளிகள் கொல்லப்படுகிறார்கள் அல்லவா? அதற்கு பேர் என்ன தெரியுமா? மரண தண்டனை. மரண தண்டனை. மரண தண்டனை நிறைவேற்றும் மனிதனும் சரி, நியாய தீர்ப்பிடும் மனிதனாயினும் சரி, தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. அருமையானவர்களே, இதை அவரவர்களுடைய இருதயமே சாட்சி கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை பரலோக அரசாங்கம் ஒருபொழுதுமே அது ஏற்றுக்கொள்ளாது என்பது நான் என்னுடைய ஆவியிலே நான் உணர்றேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்ற இந்த கட்டளை என்பது அனைவருக்கும் ஏன் இந்த உலக அரசாங்கம் மரண தண்டனை மூலமாக மனித கொலைகளை செய்கிறதே? ஏன் என்றால் அவர்கள் கூறுகின்ற பதில் என்ன தெரியுமா? அந்த மனிதனை இனி திருத்த முடியாது, அவனை கொல்லுவதுதான், அவன் இருந்தால் இந்த உலகத்துக்கு ஆபத்து, ஆகவே அவனை கொல்லுவதுதான் சரி, அவனை மரண தீர்ப்பு தான் அவனுக்கு சரி என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனத்திலே சொல்லுவதை நாங்கள் ஒரு விசை நினைக்க வேண்டும். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே பாவம் இல்லாத மனுஷன் யார் இந்த உலகத்தில்? எல்லா மனுஷரும் பாவம் செய்து
தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. அதில் எந்த பாகுபாடுமே இல்லை. பெரியவன், சிறியவன், உயர்ந்தவர், தாழ்ந்தவர், அவர் பெரிய மனுஷர், அவர் பெரிய சமூகத்தினாலே மதிக்கப்படுகிறவர், இப்படி என்றெல்லாம் இல்லை. எல்லா மனுஷரும் பாவிகள். இதுதான் கர்த்தருடைய தீர்ப்பு. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். பின் ஆகவே ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை வேண்டுமென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் முடியும். எந்த மனுஷனாலேயும் வேறு எந்த மனுஷனாலேயும் முடியாது. ஆகவே என்ன செய்கிறான்? இவனை திருத்த முடியாது, மரண தண்டனை, அவனை கொலை செய்து விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு பல அவதாரங்கள் கூட இந்த உலகத்துக்கு வந்தார்கள், துன்மார்க்கரை அழித்தார்கள், நல்லவர்களை பாதுகாத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வந்த ஒரு அவதாரம். நம்மை படைத்த தேவன். இன்றைக்கு பல அவதாரங்களை பற்றி சொல்லப்படுகிறது. அதற்கு ஆதாரங்கள் இருக்கோ இல்லையோ, ஆனால் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் படைத்த தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தவர். அவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? அங்கே சொல்லப்படுகிறது, அவரை குறித்து சொல்லப்படும் பொழுது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆகவே துன்மார்க்கரை கொல்லுவதற்கு அவர் வரவில்லை, துன்மார்க்கரை அழிப்பதற்கு வரவில்லை. துன்மார்க்கனையும் தன்னுடைய பிரகாசத்துக்குள்ளே கொண்டர வல்லவராய் இருக்கிறார் எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து. அவர்தான் அந்த மெய்யான ஒளி. இன்றைக்கு மனுஷர் ஒரு ஒளியை எதிர்பார்த்திருக்கிறார்கள் அல்லவா? எங்களை படைத்தது ஒளியாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஒளிதான் இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய பெயர் தான் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து. அது அந்த ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவிடத்திலே மன்னிப்பு உண்டு. அருமையானவர்களே, மன்னிப்பு உண்டு. அவரால் திருத்த முடியாத எந்த ஒரு பாவியும் இந்த உலகத்திலே இல்லை. இவனை திருத்த முடியாது என்று சொல்லுகிற எந்த பாவியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பார்வையில இல்லை. அருமையானவர்களே, ஆகவேதான் இந்த உலகம் மன்னிக்காத இந்த ஸ்திரீக்கு அவர் மன்னிப்பு வழங்கி, நீ போ, இனி நீ பாவம் செய்யாதே என்று கூறி தம்மை சூழ்ந்திருந்த ஜனங்களை பார்த்து அடுத்ததாக சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆம், இன்றைக்கு இந்த உலகம் பாவ இருளினாலே சூழ்ந்து போயிருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் அந்த மனிதனுக்கு ஒரு ஒளியை கொடுக்க முடியும். அவரிடத்திலே வருகிற எவனும் பிரகாசம் அடைகிறான். அந்த ஸ்திரியின் வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு ஒளியை ஏற்றிவிட்டார். பார்த்தீர்களா? அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுவிடம் மட்டுமே எந்த பாவிக்கும் மன்னிப்பு உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மட்டுமே பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்றார் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அருமையானவர்களே, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரன் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். இப்பொழுது வாசியுங்கள், மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை தயவு செய்து எடுத்து 18ஆம் அதிகாரம் 21-22 தயவு செய்து வாசியுங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய மன்னிப்புக்கு எல்லை இல்லை. நம்முடைய ஜீவிய காலம் முழுவதுமே நாம் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்பிக்கிறார்.
வசனம் 35 பாருங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்களும் அவனவன் தந்தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். எனக்கு அருமையானவர்களே, நீதியற்ற இந்த உலகத்தில், மன்னிப்பு வழங்காத இந்த உலகத்தில், அன்பு இல்லாத இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மட்டுமே இவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையானவர்களே, எந்த பாவியாயிருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு பாவியாயிருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு கொலைகாரனாயிருந்தாலும், இந்த உலகத்தினாலே மிகவும் பயங்கரவாதி என்று இந்த உலகத்தினாலே தேடப்படுகிற எந்த ஒரு மனுஷனாயிருந்தாலும் அவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவன் வரும்பொழுது அவனுக்கு நிச்சயமாய் மன்னிப்பு உண்டு. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள், உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை அவரிடத்துக்கு அர்ப்பணியுங்கள் என்று சொல்லுகின்றேன். நன்றாக கவனியுங்க. கிறிஸ்துவ மதத்துக்கு மாறும்படி உங்களை அழைக்கவில்லை, யாரையும் அழைக்கவில்லை, நான் அழைப்பது இல்லை. என் ஆண்டவர் இயேசு எந்த மதம் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் கேட்டு பாருங்கள், ஆண்டவர் இயேசு எந்த மதம்? ஆகவே எந்த மதத்தை அவர் உருவாக்கினார் கேட்டு பாருங்கள். எந்த மதத்தை உருவாக்கினார் என்று எங்கும் ஆதாரம் இருக்கின்றதா? இல்லை. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு மதம் இல்லை. அருமையானவர்களே, ஆகவே நான் மதங்களை குறித்து ஒரு பொழுதுமே பேசுவது இல்லை. மதங்களை குறித்து ஒரு காலமே நான் பேசுவதில்லை. பைபிள் எந்த மதத்தை சார்ந்ததும் இல்லை. ஆகவே நான் பைபிளை குறித்து எப்பொழுதும் பிரசங்கிக்கிறேன். நாம் அழைப்பது கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுவர்களாக வாருங்கள், காணப்படுங்கள். இதற்காகவே நான் அழைக்கிறேன். இன்றைக்கு சில பேர் கேட்பாங்க, நீங்க அல்லேலூயா கூட்டமா என்று கேட்பாங்க. நான் சொல்லிவிட இல்லை. அவங்களோட கேள்வியிலே அர்த்தமே இல்லை. பின் அதனால நான் இல்லை என்று சொல்லிடுவேன். நீங்க பெந்தெகோஸ்தா? இல்லை. பின்பு நீங்கள் யார்? நான் கிறிஸ்தவர்கள். நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை அறிவிக்கிறவன், கிறிஸ்துவுக்கு சாட்சி. அவ்வளவுதான். எனக்கு அருமையானவர்களே, அன்று மரண தீர்ப்புக்கு அந்த பாத்திரமான ஸ்திரீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தினால் வந்ததினாலே, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக நின்றிருந்ததினாலே, அந்த நிலையிலே ஒரு புதிய வாழ்க்கைக்கு அவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் மாற்றப்பட்டாள். பார்த்தீர்கள் அருமையானவர்களே, இனி அவள் பாவம் செய்ய மாட்டாள். ஏனென்றால் அவள் ஆண்டவருடைய அன்பு, அவருடைய மன்னிக்கும் அந்த சுபாவம் அவளை கவர்ந்து விட்டது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு தம்முடைய அன்பினால் நாம் அனைவரையும் பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார் அல்லவா? அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்வது எந்த அளவிலே நியாயம் என்பதை சிந்தித்து பாருங்கள். எந்த அளவுக்கு நியாயம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அவர்களை மறுதலித்து செல்லுவது எந்த அளவுக்கு நியாயம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் அற்ப சொற்ப சலுகைகளுக்காக, பணத்துக்காக, அல்லது உதவிகளுக்காக, அல்லது ஒரு திருமணத்துக்காக நாம் கர்த்தரை மறுதலித்து போவது எந்த அளவிலே பாரதூரமான ஒரு குற்றம் என்பதை சிந்தித்து பாருங்க. நன்றியற்ற தனம் என்பதை சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு, அவரிடத்திலே மன்னிப்பு உண்டு. இந்த மன்னிப்பு வழங்காத இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசுவிடத்திலே மன்னிப்பு உண்டு என்ற செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவர் இயேசு ஒருவரால் தான் உங்கள் இந்த மனுக்குலத்துக்கு மன்னிப்பு உண்டு. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்க, அவரிடத்திலே வாருங்கள் என்று தான் அழைக்கிறேன். அருமையானவர்களே, அன்பு இல்லா உலகிலே
நம்பி வந்தேன் இயேசுவே, அன்பு இல்லா உலகிலே நம்பி வந்தேன் இயேசுவே, அலைகள் நிறைந்த வாழ்விலே அமைதி நீரே இயேசுவே, அலைகள் நிறைந்த வாழ்விலே அமைதி நீரே இயேசுவே, அன்பு எல்லா உலகிலே நம்பி வந்தேன் இயேசுவே. உலக மேன்மைகள் அவை மறையும் மேகங்கள், உலக மேன்மைகள் அவை மறையும் மேகங்கள், உந்தன் ஞானங்கள் அவை கிருபை வசனங்கள், உந்தன் ஞானங்கள் அவை கிருபை வசனங்கள், அன்பு எல்லா உலகிலே நம்பி வந்தேன் இயேசுவே, உலக பாசங்கள் வெறும் வெளியில் வேஷங்கள், உலக பாசங்கள் வெறும் வெளியில் வேஷங்கள், உந்தன் நேசங்கள் அவை பரத்தில் ஈவுகள், உந்தன் நேசங்கள் அவை பரத்தில் ஈவுகள், அன்பு எல்லா உலகிலே நம்பி வந்தேன் இயேசுவே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே மன்னிப்புண்டு. இந்த உலகத்திலே எந்த பாவியாயிருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வாருங்கள். உங்களை மன்னிக்க அவர் எப்பொழுதும் தம்முடைய கரத்தை நீட்டி ஆயத்தமாயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய ஜீவியம் மாறும். பிரகாசமான வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நல்லவர், அவர் நம் அனைவருக்கும் போதுமானவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.